ரோமருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 11வது வசனம். அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் கிறிஸ்துவோடு கூட அந்த ஞானஸ்நான உடன்படிக்கை செய்யும் போது நாம் கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டு அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலிலே இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்று இதே அதிகாரம் மேலே உள்ள வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவன் எப்படி கிறிஸ்துவுக்குள்ளாய் மாறுகிறான் என்றால் ஞானஸ்நான உடன்படிக்கை எடுக்கும்போது. கலாத்தியர் 3 சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துவுக்குள்ளாய் ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. கிறிஸ்துவை தரித்து கொள்ளுதல், கிறிஸ்துவுக்குள்ளாய் காணப்படுதல். இந்த ஞானஸ்நான உடன்படிக்கை